அம்மா பெரிய குட்டலும் மீனும் மீனும் தேவையான உப்பு உப்பு வேண்டாம் கூட போட்டியோட இப்போ 200 ரூபாய்க்கு வந்துட்டு உப்பு பேக்கெட் அது கூடித்தான் குறையுமாம் இந்த மாதம். தங்கம் கடிச்சாடும் அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெசிலி. நீங்கள் ஓகே. இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பருத்துறையில் எங்களுடைய வீட்டுக்கு உள்ளதான் வந்து நாங்கள் இன்ட்ரோ எடுத்து நிற்கிறோம். உண்மைக்குமே கொஞ்சம் பிஸியாக உண்மைக்கு கொரோனாக்காரங்க நான் இப்படி எல்லாமே வந்து கதைக்கிறேன்ற மாதிரிக்கு என் அம்மாண்ட உடம்பு நிலையம் கொஞ்சம் சரியில்லாதபடியாக ஒன்றுமே செய்யலாது. மற்ற நானும் ஒரு வாகனம் ஒன்று நான் ஆசைப்பட்டுக்கேன். அப்போ இந்த வாகனம் அலுவலாக கொஞ்ச நாள் ஓடுபட்டு கொண்டே திரிகிறேன். கண்டிப்பாக எடுத்துருவேன்னு சொல்லி நம்பிக்கை கிடக்கு. ட்ரை பண்ணிக்கோன்னா இருக்கணும்மா காணொலி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு குக்கிங் சம்மந்தமான ஒரு காணொலியை தான் வந்து எங்கள்கிட்ட உறவுகள் எல்லாருமே வந்து பார்க்க போகிறீங்க. என்ன தஸ்வின் என்ன குக்கிங்காக இருக்குமான்னு நினைக்கிறீங்க இன்றைக்கு? இல்லையா இப்போ சமையல் என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்களே. உண்மைக்கு பார்த்தீங்கன்னா நான் கூட இப்போ ஒரு கொஞ்சம் முன்னே தான் வந்தேன். நான் அப்போ ஒரு சூற மீன் குழம்பு வந்து எப்படி செய்கிறேன்ற மாதிரி தான் வந்து அம்மாண்ட கையால் வந்து செய்து காட்ட போகிறாங்க. அதே மாதிரி நீங்களும் கூட செஞ்சு பாருங்கோ. உண்மைக்கு பார்த்திங்கன்னா இப்போ அம்மு கூட மேக்கப் கிளாஸுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறா, கொஞ்சம் மேக்கப் பழகிறக்காண்டி. அப்போ வீட்டை கூட ஒரு தடமே இல்லை. அப்போ நானும் அம்மாவும் அப்பாதிரி நான் வீடியோக்களுக்கு எல்லாமே வந்து வரமாட்டேன். அவன்றது வந்து தங்கச்சியை பார்த்திங்கன்னா அவாவுக்கு வந்து மேக்கப் கொஞ்சம் சரியாக இருந்தால் தான் அவங்களுமே வந்து வீடியோக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வருவாங்க. மற்றது அவாவும் சமையல்ன்னு சொல்லி மற்றது ஸ்கூல் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டுருவோம்னு சொல்லி அப்படி இருக்கிற குடும்பம் வேறு தானே இருக்கிறார். அதுக்கு தான் மற்ற 2 பிள்ளைகளோட கொஞ்சம் கஷ்டம். அப்போ நானும் அம்மாவும் தான் இன்றைய தினம் வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து போடாமலும் விடையில அது உறவுகள் வந்து யோசிப்பின இவங்க என்னடாப்பா 2-3 நாளைக்கு ஒருக்கான்னு சொன்னாலும் வீடியோ வந்து பதிவு செய்யலாம் தானே ரூபான்ற மாதிரிக்கு ஒரு சில பேர் வந்து உண்மைக்குமே கண்டிப்பாக கதைச்சிருந்தவங்க. நேற்று கூட சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மா வந்து கதைச்சிருந்தா ரூபன் தனக்கும் வந்து உங்கள்ட அம்மா போல தான் தம்பி உள்ள நாட்டு எல்லா வருத்தமே வந்து தம்பி இருக்குது, உங்கள்ட அம்மா நினைச்சா தனக்கும் சரியான மாதிரிக்கு கவலையாக இருக்கின்ற மாதிரி கதைச்சிருந்தானே. அதுதான் மற்றது அம்மாவை பொறுத்தவரையில் அம்மாவும் ஒரு சனல் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ அவள் மேக்கப்பால் வந்து இப்போ இந்த தண்டை சனலையும் தனக்குரிய சாப்பாடுகள் தேட வேணும். அப்போ அதனால் அவாவே வேணுமே நாங்கள் கூடுதலாக நினைக்க இயலாது வரணுமெண்டு நானும் மகனும் தான் தொடர்ச்சியாக காணொலியும் அதுக்கு தான். மற்றது கண்டிப்பாக நாங்கள் இப்படியே வீட்டில் இருந்த வீடியோ போட மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் 2 கண்டால் ஒரு நாளைக்கு யோசிப்பீங்க என்ன ரூபன் உங்களோட வீட்டில் இருந்து கூட வீடியோ எதுவும் எடுத்து போடண்டாப்பா அப்படியே ரோட்டாக திரியிற மாதிரிக்கு உண்மையாக நீங்கள் யோசிப்பீங்க. அதுதானே நம்ம திரிஞ்சாலும் உறவுகளை நேசித்து நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம். இப்போ ஒரு கொஞ்ச நாளாக விட்டு போடுறோம். அதை குறைக்காதேங்கோ, அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு உறவுகளும் எங்களுக்கு ஆதரவு தருங்கோ கண்டிப்பாக. மற்ற அந்த சுவிஸ்கார அம்மா போய் என்ன கேட்டிருந்தேன் நைட்டு கதை கேட்க சொல்லியிருந்தீங்க. அவாவும் சொன்னா எவ்வளவு அர்த்த துன்பம் இருந்தாலும் எவ்வளவு தான் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சிரித்து கொண்டு இருக்கிறான் எனக்கு பிடிக்குமா. அப்போ சிரித்து கொண்டே இருங்கோ சரியோ. அப்போ ஓகே. இப்போ நான் தான் வந்து வீடியோ வந்து எடுக்க போகிறேன். அப்போ தர்ஷனை பார்த்தீங்களா சத்தியனம் வந்து சரியாக மாதிரி குழப்படி. அப்போ சசினுக்கு இந்த டிஷர்ட் வந்து அந்த புழு நான் ஆள் கதைக்க விளையாட்டு உண்மையாக பார்க்க மாட்டேங்க சொட்டியான மாதிரிக்கு குழப்படி. அந்த ப்ளூ கலர் டிஷர்ட்டை பாருங்க, நீல கலர் டிஷர்ட் வந்த ஆளுக்கு நல்ல மச்சா இருக்குன்னு வெள்ளை படிக்கணும் தானே பிள்ளை. அப்பா அங்கே வேலைக்கு போட்டார். நீங்களும் படிவே சொல்லுங்க. சரி ஓகே. எங்கள்கிட்ட சேனலுக்காரரும் புதுசாக வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் தான் இப்போ வீடியோ வந்து நான் தான் எடுக்கணும். இப்போ அம்மா தனியத்தான் எப்படி கதைக்கிறாவோ என்னமோ எனக்கு தெரியலை. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த மண் சட்டியும் வந்து எடுத்துனாங்களானே. அப்போ அதில் தான் வந்து சூற குழம்பு அதான் வைக்கும். சூற குழம்பா இல்லை வேறு எதுவும் செய்ய போகிறீங்களா? என்னென்ன ஐட்டங்கள் செய்வோம். அப்போ நார்மலாக நீங்களும் வந்து பார்க்குறீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கோ. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போய் முழுமையாக அம்மா என்னென்ன மாதிரி கரை வைக்க போகிறான்ற வந்து நாங்கள் பார்ப்போம். பார்த்தீங்களா சூற மீன் குழம்பு செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோமே. என்ன இதான் எங்கள் மீன் இங்கே வேறங்கோ பெரிய சூறை வாங்கி வந்து இருக்கிறேன். ரத்தமெல்லாம் ஊற்றுப்படுது என்ன, அதெல்லாம் நாங்கள் சட்டிக்க வைப்போம்.
ஓ வெட்ட போகிறோம். ஓ விளையில விடுங்கோ. வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் பால், புளி, தூள், உப்பு, பெருஞ்சீரம், எண்ணெய். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தக்காளி பழமும் இருக்குது. நாங்கள் தக்காளி பழத்துலேயும் சின்ன ஒரு சொதி வைக்க போகிறோம். உள்ளி, மிளகு, கருவேப்பிலை இவ்வளோ தான் நாங்கள் செய்ய போகிற பொருட்கள். இப்போ நாங்கள் மீன் வெட்டுவோம். சரி, எந்த வருசு என்னங்கோ காட்டாதேங்கோ. என்னதான் காட்ட வேண்டாம். நல்ல பெரிய மீன் வெட்டுவோம் நாங்களே. முதல் என்ன வெட்டுவோம்? செட்டை. வாழெல்லாம் வெட்டணும். உங்களுக்கு பிடிக்குமோ? ரத்தமெல்லாம் ஊத்து போடுவது. நல்ல மீன் என்ன பெரிய குட்டலும் மீனும் மீனும் விழாதேங்க. மீனை பார்த்து விழுகிறீங்களா? ஒன்றும் தொடக்கூடாது நீங்கள். என்ன ஒன்றும் தொடக்கூடாது. வளர்க்குது மீன். கண்டோசு கிடக்கோ? ஏன் சாப்பிடல? என்ன பஜ்ஜி பஜ்ஜி வச்சா சாப்பிட்றீங்க? சாப்பிட போகிறீங்களோ? உண்மைக்குமே ரஜ்ஜி துண்டு மாதிரி இந்த மீன். முள் இருக்கு, ஆனால் குறைவு. நல்ல டேஸ்ட்டு. முள்ளும் குறைவு. இந்த நடு முள்ளு தான் இருக்குது, மற்றபடி முள்ளு குறைவு. எங்கே போகிறேன்? பாருங்க, நல்லா பெரிய முறியாக வெட்டுறேன். மீன் வெட்டினோடனே போங்கோ, போய் சாப்பிட்டுட்டு இதுலேயே வந்து அம்மம்மா சமைச்சோடனே திருப்பி சாப்பிடணும். சும்மா கை வைக்கக்கூடாது. அஞ்சலோ கையிடுங்கோ. உங்களுக்கு இந்த மீன் வேண்டாமோ? அப்போ போகிறீங்க? தச்சினுக்கு பசிக்கு தானே. பிள்ளைங்க விட்டு என்ன கறி? மீனும் கருவாடும் போடும். மாமாவுக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பாடு தருவீங்களோ? மீனும் கருவாடும் சோறும். வேற என்ன செய்தவா சொல்லுங்க பாப்பா. வேற என்ன மொண்டு செய்தவா? என்ன அவிச்சவா? முட்டை. ஓ நல்ல பெரிய மீன். வடிவா காணும் எங்க குடும்பத்துக்கு. இந்த மீன் நல்ல ருசி. எப்போதுமே ஒரு ரச்சி துண்டு மாதிரி இருக்கும். கறியும் மற்றது உடன் மீன் பார்த்தீங்களானே இப்போ ரத்த பிடிப்பா இந்த மாதிரி இருக்காண்டு வெட்டி வாங்கியிருப்பேன். நான் முழுசாக வாங்கி வந்துருக்கிறேன் பாருங்கோ. ஓ பெரிய மாமா வெட்டா வாங்கியிருக்கிறேன். ஓ அம்மம்மா வெட்டு மண்டேண்ணா. நீங்கள் எப்போ கதைக்க பழகிட்டீங்களா? நான் 5 வயசு. நான் 5 வயசுலாம் கை கழுவு கட்டினேன். சரி, நேசரிலண்டக்கு என்ன பிள்ளை சொல்லி தந்தவ? ஈயண்ணா ஊவண்ணாலாம் சொல்லி தந்தவையோ? அப்போ ஒழுங்கா படிக்கணுமே என்ன பிள்ளை? தேவரமெல்லாம் பாடினீங்களோ? ஸோ விளையாட்டு போட்டி தேவரம் படிக்குமா? டீச்சருக்கு படிக்க தெரியும் தானே. சரி வெட்டிட்டு பாப்போமே. வெட்டி நல்லபடி வந்து மண் சட்டியில எல்லாம் நல்லபடி எல்லாம் கழுவி எல்லாம் வைக்க பாப்போம்.
சரி ஓகே. இப்போ என்னடா ரூவன் வந்துக்காண்டு பார்ப்பீங்க. இப்போ எங்களோட தம்பிக்கு வந்து வேலை முடிஞ்சேன்னு சொல்லி அருணையத்தோட வேலை முடிஞ்சுதான். இப்போ ஆளை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்க விட்டு கிடாக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பு வந்து மூட்டியாச்சு. மீனும் வந்து வடிவா எல்லாமே வந்து சுத்தமாக கழுவி வச்சாச்சு. அப்படி மீனை காட்டுவோம். பிடிக்குமா சூற மீன்? சரியா பிடிக்கும். ஓ சூற மீன் ஆனால் சொல்லுவாங்க சில நேரங்களில். அப்படி என்ன நார்மலாக இந்த சொறி மீன் சொல்லுவாங்க தானே. கிடந்த சொறி என்னன்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கூட்டுக்கறி தான் பேக்கப். கூட்டுக்கறி என்ற கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. பாருங்க, பம்பா வெங்காயம் வெட்டி வச்சேன் நான். நிறைய போடல. ஓ அதே மாதிரி பச்சை மிளகாய். அம்மாவுக்கு ஒரு கூட்டுக்கறிண்டா என்ன மாதிரி விட்டுப்போம். சின்னல்லையும் கூட்டுக்கறியை வைக்க நீங்கள் கல்யாணம் காட்டின புதுசில். இந்த என்ன கருவேப்பம் இல்லையா? கருவேப்பம் இல்லையா? உள்ளியும் மிளகும் இருக்கட்டும். என்ன நாளைக்கும் இல்லை, அது சொல்லுவேன். இது நிறைச்ச கறி மாதிரி கிடக்கு. வெள்ளை பழப்புளி. அப்போ பழப்புளியும் பார்த்தீங்கன்னா இல்லைங்களா சரியான மலிவு. அன்றைக்கு யார் கேட்டேன் ஒரு அக்கா கேட்டவா என்ன தம்பி தேசிக்காய் புளியும் போடுறது உண்டு. ஓ அது தக்காளி பழம் புளி தானே, அதனால பழப்புளி விட்டா கொஞ்சம் கூட. நான் நினைக்கிறேன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையும். புளி கொஞ்சம் விலை கூட தானே, அதனால தேசிக்காய் புளியில் விழுந்துட்டு. இல்லை இல்லை, பழப்புளி இந்த தக்காளி பழம் கொஞ்சம் புளி கூடாண்டபடியா பழப்புளியை நான் குறைச்சி விடணுமெண்டாக்காண்டி தேசி புளி விட்டேன். சரி இவ்வளோ கறியை வைக்கிறீங்களா தேவையில்லாம் கயக்காமல்? நான் தேவையானதெல்லாம் போட இல்லையே வேணும். சின்ன கிடைச்சல கிடக்கப்பா. மற்றது சாதுவாக நோமலாக புகைக்கு மட்டும் நினைக்கிறேன். வீடியோ எடுத்து நிற்கிறதுல கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. நோமலாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. தேவையான அளவு உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்புண்டா கூட போட்டி விட. உப்பு இல்லை, இப்போ 200 ரூபாய்க்கு வந்துட்டு உப்பு பேக்கெட். அது கூடித்தான் குறையுமா இந்த மாதம்? 90 ரூபா 100 ரூபா விற்றது. இப்போ 185 ரூபா உப்பு பேக்கெட். அடுத்து என்ன போடணும்? என்னம்மா? தேங்காய் பால். தேங்காய் பால் சதுவா என்ன ஒரு 3 நாளே காணும் போட இல்லைங்க. நான் தக்காளி பழம் சொதியும் வைக்க போகிறேன். அப்போ அளவான ஒரு பாலை கொஞ்சம் விடுங்கோ. அளவான காணும் போட குழம்புக்கு தேவையான பால். சரி இஞ்சால நல்ல மொட்டு பாலை எடுத்து வச்சேனா. சரி அதை என்ன சாதுவா விட்டுட்டு அடுப்புன்னு சொல்லல. சில நேரங்களில் இப்போ மழை குணமாக இல்லை கிடக்கு. சில நேரங்களில் அடுப்புன்னு வந்து ஓடும் மழை வந்தால் என்ன பார்த்தீங்களோ. ரைட் ரைட். இங்கால பார்த்தீங்கன்னா சட்டி வச்சிருந்தேனா என்னத்துக்கு வந்து பார்ப்பீங்களா என்ன சட்டி சுட்டாதடா. சரி சொல்லுங்க. இது சொன்ன அது சும்மா இப்படித்தான் இடுவையில் பேரும். நீங்கள் அதில் கணக்கு எடுக்காமலும் கொண்ட வெளியே பேரும். தக்காளி பழம் சொதுக்கி வச்ச சட்டி. தக்காளி பழம் சொதி என்ன சாப்பிடக்கூடிய இருக்கும்? சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமெண்டபடியாக தானே எல்லாம் எடுத்து கொண்டு வந்தேன்னா. இப்போ நாங்கள் கூட்டுக்கறிக்கு தேவையான தூள் போடுறோம். கூட்டுக்கறியா? ஒரு நாளைக்கு நிலா சாப்பாடு சாப்பிடத்தான் போதும். நிலா சாப்பாடுண்டா என்ன மாதிரி குழந்தை பிள்ளை இருந்து உங்களுக்கு குழந்தையில சாப்பாடு வந்தாலும் அம்மா சில நேரங்களில் இப்போ பருவமாக தெரியாங்க கிடக்கு. சில நேரங்களில் அம்மா அந்த கதை வளங்க கொஞ்சம் பிள்ளையாக கிடக்கு. தூளை எப்படி போட்டால் பார்க்குறவே நினைப்பேன். இது என்ன அளவு கணக்கில் போடுறீங்க? சின்ன கரண்டி தேவையான அளவு போட்டு தேவையான அளவுன்னு சொல்லி கதையால் மடக்காமல் இப்போ இத்தனை மீன் தொண்டுக்கு இந்த ஒரு 2 கரண்டியோ 3 கரண்டியோ தூள் போட்டு கிடக்கன்னு சொல்லுவோம். நீங்கள் கரண்டி 10 கரண்டி சொன்னாலும் காணாது. ஒரு அளவான கரண்டி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்ப்பீங்க புகையெல்லாம் ஒளிம்பிட்டேன். மண்சட்டியில் வைக்க மண்சட்டியில் சூடு நல்லா பிடிச்சி போச்சுது. இனிமேல் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இந்த மண்சட்டி வந்து கருத்த சட்டியாக வந்துடும். அவ்வளோ சூடு பிடிச்சி. என்ன சொல்லிய நீங்கள்? என்ன சாப்பாடு என்ன வேறு? இப்போ உங்கள்ட அம்மாண்ட சாப்பாடு வாங்க. சாப்பாடு நல்லா இருந்ததோ என்ன? இது நாட்டம் ஆடுங்க. சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுங்க. அவங்க சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கால பெருஞ்சிதா மாமிதோ. எங்கே உடுப்ப காணையில் நீல உடுப்பங்க டிஷர்ட் சாப்பிட போனீங்களங்க உடுப்பு யாரும் கொடுத்துட்டீங்களோ கலட்டி? தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் என்ன மெலிவோ இல்லை என்ன சாப்பிட்றீங்க? இதுக்கும் இது சரியான மாதிரிக்கு கதைக்காட்டா வெடிச்சு போடும். இது வெடிச்சு போடுமோ வடிவா கதைக்கணும். சொல்லுங்க. ஒரு டான்ஸ் ஒன்று எடுத்து சின்ன எடுக்கணும். இது என்ன டான்ஸ்?
எனக்கு பயமாக கிடக்கு என்னடா இது வடிவா ஆடி காட்டுங்க என்ன பாட்டுக்கு ஒரு ஆடி காட்டு பாடி காத்து மேலே காற்று மேலே இப்போ காற்று எல்லாம் இல்லாமல் போட்டுது வேற பாட்டு படிங்க காத்து மேலே பச்சை இந்த பாட்டுக்கு வாடுறேன் நீங்கள் ஆடுங்க பச்சை மலை பூவு இது கையில் தான் நோவு ஆளுண்ட ஆட்டாம வரும் சசினத்தில் ஒரு பாட்டு ஒன்று பிடிக்கும் என்ன பாட்டு அது கம்மாம்பு கமான் பேபி ஆனால் சமையல் வேலை வந்து சரியான ஒரு மினக்கடண்டு வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது அப்போ நீங்கள் எதை சுலபமாக நினைக்கிறீங்க இல்லை சொல்லுது அந்த மொத்தத்தில் பொம்பளை பிள்ளையாக பிறந்தாலே ஒரு சில நேரங்களில் கஷ்டப்பட வேண்டி தான் பாரு ஆம்பளை பிள்ளையாண்டாலும் கஷ்டம்தான் பொம்பளை பிள்ளையாண்டாலும் கஷ்டம்தான் ஆம்பளை பிள்ளையும் வேலைக்கு போய் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் குடும்பத்தை பார்க்கணும் அதே மாதிரி பெண்களும் கஷ்டப்பட்டு வீட்டு பணி செய்ய வேணும் முடுப்போடு வைக்கணும் செத்து கழுவணும் சமைக்கணும் பிள்ளைகளை பராமரிக்கணும் ஆனால் பொம்பளை பிள்ளைகள் வந்து கதைக்கிற கூடுவாம என்ன நான் கதைக்கிறது உங்களுக்கு கூட கிடையாது தச்சு இங்கே வாங்க மாமா ஒரு பாட்டு ஒன்று நல்ல பாட்டு ஒன்று படிக்கிறேன் நீ ஆடுறியோ நீ உனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க நான் படிக்கிறேன் போனால் போகட்டும் என்ன பாட்டுன்னு சொல்லுங்க நான் படிக்கிறேன் கம்மாம்பு கம்மாம்போவி சரியில்லை அது பாட்டு வேற எனக்கு வேறு பாட்டு விடக்காலத்து பாட்டுக்கு படிக்கிறீங்களோ சரியோ படிங்கவா சரியோ அங்கே கருவேப்பில்லை அப்புறம் சத்தம் உள்ளே அண்ணா உள்ளியோட சரியே வேற ஒன்றும் போட இல்லையே போட்டு வளர்க்கணும் வளர்க்கினா தான் பாசம் பாட்டு அது கொதிக்கட்டும் சரி நீங்கள் பாட்டு பாடுங்க தச்சும்பா மாமா பாட்டு படிக்க பிள்ளை ஆடுங்க அப்படின்னா தக்காளி பழம் போடுறேன் சரியா இந்த பாட்டுக்கு பாடி ஆடுறீங்களோ ராம்கின்ற பாட்டுக்கு சரியா சும்மா 2 பேரியா தம்பி வடிவா எடுங்க தச்சுனே சரியா ஆள் யோசிக்கு மாமா இந்த பாட்டு படிக்கிறானே கதைக்கிறான் நீங்களே இந்த பேச அனுக்கிறீங்க இன்றைக்கு அமைதி என்ன பிரச்சனை உங்களுக்கு தக்காளி பழம் என்ன மாதிரி பதங்கி வந்துட்டு என்னன்னா சொதுக்கி விட தக்காளி பழ சொதி சொதி வேறுங்க இன்னும் வடியே இருக்குது கொஞ்சம் வேணும் வத்தி வேற கணக்காக இருக்குமே தேவையான அளவு உப்பு தேவையான உப்பு அப்புறம் மறுபடியும் சேர்ந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போடும் இதுதான் உங்களுடைய சொதி இனிமேல் அப்படியே புள்ள அவிஞ்சு வந்தோன்னே பார்ப்போமோ அவிஞ்சு வந்தோடனே நீங்கள் சாப்பிட்டு காட்டுங்க இல்லை நீங்கள் புள்ள எல்லாம் அவிஞ்சு வந்த உடனே அப்படியே புள்ள பார்ப்போமே எல்லாத்தையும் மூடி வையுங்க பாருங்க என்ன மாதிரி குழம்பு கொதிக்குதுண்டு ஆனால் அந்த மண் சட்டியே தான் உங்களுக்கு அந்த கலர் தெரியலை இல்லாடா கலர் தெரிஞ்சிருக்கும் அதுமாதிரி நாங்கள் இப்படியே கறி எல்லாத்தையும் நார்மலாக காய்ச்சினதுக்கப்புறம் பார்ப்போமே சரி ஓகே இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ மீன் கறி எல்லாமே வந்து காய்ச்சி முடிகிற கட்டம் வந்துட்டு அம்மா சொல்லுங்க முடிஞ்சு சொதிராக்கா போகிறேன் இங்கே வேறு நல்ல வடிவாக பொங்கி தக்காளி பழ சொதியை பாருங்க நார்மலாக நல்ல வடிவாக வந்துட்டு நாங்கள் இப்போ தான் மிளகாத்தூளும் போட்டேன் நாங்கள் கொஞ்சம் இனிமேல் நாங்கள் அப்படியே நம்ம லைட்டாக அம்மாண்ட சூர மீன் கறி எப்படி இருக்குன்ற மாதிரி சாப்பிட்டு சொல்கிறேன் சரி தானே சரி அப்போ கொஞ்சம் கறியை விடுங்க சாப்பிட்டு பார்ப்போம் சூர மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்ன தாச்சு இப்போ தான் சாப்பிட்டு இன்னும் வெட்டியாக கட்டு வெளியாக கிடக்கு உங்களோட சாப்பிட வேண்டாம் விலைக்கு போங்க அங்கால சும்மா விலைக்கு ஒழும்பி போங்க ஆமாம் சும்மா என்ன இல்லை சாப்பிடுங்க வடிவா இன்னும் நல்லெண்ணெய் வச்ச நீங்கள் சொதியும் சொட்டு விடுறேன் சொதியை சொட்டு விடுங்க சாப்பிட்டு சொல்லுவோம் காணும் கொண்டாங்க நல்லா என்ன யாருக்கு போட்டுங்க இவ்வளோ பழைய ரூபான்னு இல்லை இப்போ சாப்பாடு ரூபா குறைச்சிட்டேன் மாமா சாப்பாடு இதில் தீர்த்து விட்டோம் இது இந்த அரிசி கொடுக்கலாமா சச்சினுக்கு சுட சுட சாப்பிடுவியோ பாருமா வெறுஞ்சோறு காட்டுங்க ஐயோ எல்லாம் கொட்டுப்பாடுது பிள்ளைக்கு மீன் தரேண்ணா சூடு உங்களுக்கு சின்ன மீனோ சுடு தங்கம்
ஆ கடிச்சு சாப்பிடுங்க கடிச்சு கடிச்சு இருக்குன்னு சொல்லுங்க மீன் அங்கே அந்த சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு ம் சூறா மீன் நல்லா இருக்கா அப்போ சொதி சொல்லுங்க சொல்லியே போய் சொல்ல போகிறோம் ஏதாவது சொல்ல போகிறேன் சொல்லுங்க சொல்லி நல்லா தான் கிடக்கு தச்சங்குட்டுக்கு தான் மீன் மாமா சாப்பாடு ஊற்றி விடுவோண்ணா நீங்கள் கண்டு வந்தீங்க வாரம் பிள்ளைக்கு சோறும் தீ தரும் கொஞ்சம் இல்லாட்டா மீன் மட்டுமா ம் அக்காடுங்க ம் உழைப்பு வேணும் உறப்பு வேண்டாமா அடுத்த மீன் இருந்தா சச்சி மீன் சாப்பிடுவீங்களா ஆ ஆ ஆ ம் அக்காடுங்க மீனா கடிச்சு கடிச்சு சாப்பிடுங்க ம் காம் குடிச்சு ஷூ சரி உண்மைக்குமே சாப்பாடு எல்லாமே சட்டப்படி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச ரூபா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவார் ரூபா உண்மையாக வேறு லெவலில் இருக்குது அவர் சத்துனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு தீத்தி தான் நாங்கள் வீடியோ எடுக்க வேண்டிய கிடாக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு புகை வந்து ஒன்று இருக்கு இஞ்சால அப்போ கொஞ்சம் காகங்களும் வந்து இந்தால கத்திக்க வேண்டிய தான் ஸ்டாப் பண்ணி எடுக்க வேண்டிய கிடாக்கு அப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம் இது இந்த கருத்துக்களை மறக்காமல் பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் மூலமாக வந்து தெரிவித்து கொள்ளுங்க நாங்கள் எப்போயுமே ஒரே மாதிரி தான் இருப்போம் இன்றைக்குமே என்ன வசதியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு வளர்ந்து கொண்டு வர்றோம் கஷ்டத்தை ஒரு காலம் நாங்கள் மறக்கவே மாட்டோம் சரி ஓகே இதுன்ற கருத்துக்களை மறக்காம ஃபோன் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த கரையும் அப்படின்ற மாதிரிக்கு நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம் ஹால் பாய் காட்டுற ரெடியாக நிற்கிறேன் என்னது நிற்கிறீங்க பாய் காட்டுக்கா பாமா இந்தா பாய் ஆச்சுலே